ரத்னா, ரத்னா, வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. அது சதாசிவானனோட வீட்டை பத்தி கேள்விப்பட்டேன். அவர் என்ன சொன்னார்னா, நிமியோட கல்யாணத்துக்கு உன் வீட்டை கொடுத்துருக்கியாமே. ஆமாங்க. உங்க மனசு ரொம்ப தாராள மனசு. இல்லனா மத்தவங்களுக்காக யார் இந்த மாதிரி பண்ணுவாங்க? அதனாலதான் பூபதி என்னைக்கு உங்களை புகழ்ந்துகிட்டே இருப்பாரு. அந்த மாதிரி எல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இந்த ஊர் ஒரு குடும்பம் மாதிரி. நம்ம குடும்பத்துல யாருக்காவது ஏதாவது பிரச்சனை வந்தா எல்லாருமா சேர்ந்துதானே அவங்களுக்கு உதவி பண்ணணும். இது வரைக்கும் இந்த ஊரோட வழக்கமும் அப்படிதான். ரொம்ப சரியா சொன்னீங்க. அப்படியே ஊரோட நாட்டாமையா இருக்கிறதுனால இந்த கல்யாணம் எங்க வீட்டுலதான் நடந்திருக்கணும். ஆனா மனசு அண்ணி, இதுவும் உங்க வீடு தானே? எப்படியும் அந்த வீட்டுல பல வருஷமா எந்த விசேஷமும் நடக்கல. இந்த வீடும் கொஞ்சம் களை கட்டின மாதிரி இருக்கும். சதாசிவான வாங்கண்ணே, வாங்க கொடுங்க. அண்ணி அழாதீங்க. இந்த கண்ணீரை மிச்சப்படுத்தி வைங்க. நிம்மி அனுப்பும்போது தேவைப்படும். இல்லைன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க குறை சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. பொண்ணு அனுப்பும்போது கூட அம்மா சந்தோஷமா இருக்காங்கன்னு. கொடுங்க அண்ணி. வாங்க வாங்க உள்ள வாங்க. இந்த பொம்பளைங்க பேச ஆரம்பிச்சுட்டா பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆம்பளைங்க நம்ம வேலையை பார்க்கலாம். வாங்க சொல்லுங்க, வேலையை எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல வெளியே அலங்காரம் பண்ணணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, வெளியே ஒரு டென்ட் அடிச்சா நல்லா இருக்கும்னு. என்ன சொல்ற நீ? வெளி வேலை எல்லாம் எதுக்கு? உள்ளேயே நிறைய வேலை இருக்கு. முதல்ல அதை பண்ணலாம். நரேஷ் சரியா தான் சொல்றான். முதல்ல வெளியில இருந்தா வேலையை ஆரம்பிக்கணும். நீ வீட்டுக்குள்ள என்ன பண்ண போற? டென்ட் அடிக்க போறியா? ஊர்வலம் வெளியில இருந்து தான் வரும். அதனால அலங்காரம் வெளியில தான் பண்ணணும். இங்க பாருங்க, நம்ம கிட்ட நேரம் இல்ல. புத்திசாலித்தனமா நாம வேலை செய்யணும். வேலையை பகிர்ந்துக்கலாம். உள்ள பாதி பேரு, வெளியில பாதி பேரு. சரியா? உள்ள வாங்க. சரி சரிங்க. வாங்க உள்ள வாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. கொடுங்க, நான் உதவி பண்றேன். இல்ல பரவாயில்ல, நான் எடுத்துட்டு போறேன். நீங்க விட்டுருங்க. நரேஷ்,